இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கடந்த 5 நாட்கள் நாம் சமாதானம் எங்கெங்கே சமாதானம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இந்த 6வது நாளில் கூட சமாதானம், எப்படிப்பட்ட சமாதானம், எங்கே இருக்க வேண்டுமா? சபையில் சமாதானம். நம்ம ஒவ்வொரும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கணும், நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும், நம்முடைய படுக்கையிலே சமாதானம் இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மாவிலே சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டே வருகின்றோம். இந்த 6வது நாளிலே சமாதானம் எங்கு இருக்க வேண்டுமாம்? சபைகளிலே இருக்க வேண்டுமாம். பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கின்றோம். யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பெருகின என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னும் தொடர்ச்சியாக எல்லா வேத வாக்கியங்கள்லாம் வருகிறது. பாருங்கள், சபைகள் எப்படிப்பட்ட சபையாக இருந்ததாம்? சமாதானம் உள்ள சபையாக இருந்ததாம். நான் சொன்ன மேற்கண்ட நாடுகளில் எல்லாம் சபைகள் சமாதானம் உள்ளதாக வாழ்ந்ததாக பவுல் அழகாக எழுதுகின்றார். ஒவ்வொரு சபைகளும் எப்படி சபைக்குள்ள ஒரு சமாதானம் இருக்க முடியும் நம்ம யோசிக்கலாம். குடும்பத்துக்குள்ளேயே சமாதானமா இருக்க முடியல. ஏன் ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு கணவன், மனைவி, அவ்வளவு பேர் தான், அவங்களுக்குள்ளேயே சமாதானமா இருக்க முடியல. சபையில எப்படி சமாதானமாக இருக்க முடியும்? ஏன்னா சபையில பாருங்க, பல்வேறு மொழி பேசக்கூடியவங்க இருப்பாங்க, பணக்காரங்க இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, உயர்ந்தவங்க இருப்பாங்க, தாழ்ந்தவங்க இருப்பாங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் சபைகளில இருப்பாங்க. அப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு இடையே ஒரு சமாதானம் இருக்க முடியுமா? ஆனா அந்த காலத்துல பாருங்க, எவ்வளவு இந்த வேறுபாடுகளை எல்லாம் மறந்துதான் அந்த காலத்துல சபைகள் சந்தோஷமாய் சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நம் வேதத்தின் வாயிலாக பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு சபையிலே நம்ம இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு உறவுகளையும் நாம் பார்க்க முடியுதா? இல்லவே இல்லை. சபைகளை எடுத்துட்டோம்னு சொன்னா பல்வேறு குடும்பத்தினர் தான் அங்க அங்கத்தினராக இருப்பாங்க. அவர்கள் தான் திருச்சபை. மக்கள் இல்லைன்னு சொன்னா திருச்சபையே இல்லை, இல்லையா? மக்கள் இல்லாத திருச்சபைகளே கிடையாது. மக்கள் தான் அந்த திருச்சபையில உறுப்பினர்கள் இருந்தால்தான் அது ஒரு திருச்சபை என்று நம்மால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட திருச்சபையிலே சமாதானத்தோடு மக்கள் ஆதி காலங்களிலே வாழ்ந்தார்கள் என்று சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இல்லையா? இன்னைக்கு நம்ம சபைகள்ல பாக்குறோமே, இப்படிப்பட்ட சமாதானம் இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? எந்த சபையில இருக்குது? ஒரு சபையில இல்லை. சமாதானம் சபைகளுக்குள்ளே தொலைந்தே போய்விட்டது, இல்லையா? திருச்சபைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. நம்ம ஒருவருக்கு ஒரு சமாதானம் உள்ளவர்களாக இருந்தா தான் அந்த திருச்சபையில அந்த சமாதானத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்னைக்கு நமக்குள்ளே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையிலே நம் சபைகளிலே எப்படி நம்முடைய சமாதானத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், சபைகளிலே சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அன்றைக்கு ஆதி திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட சமாதானம் நிறைந்து இருந்ததாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். பாருங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. ஒருவருக்கு ஒரு சமாதானத்தோடு ஐக்கியத்தோடு என்ன பொருள் கிடைத்தாலும் எல்லாரும் ஷேர் பண்ணி ரொம்ப கபடமில்லாத இருதயத்தோடு அவர்கள் வாழ்ந்திருந்தாங்கன்னா நிச்சயமா அங்க சமாதானம் இருந்திருக்கும், இல்லையா? மனசுக்குள்ள கபடம் இல்லைன்னு சொன்னா அவங்க மனசுக்குள்ள நிச்சயமா சமாதானம் தானே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட இதயத்தோடு ஆதி கால திருச்சபைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் எவ்வளவு சமாதானம் நிறைந்த சபையாக இருந்திருக்கும். இன்றைய திருச்சபைகளை நாம் பார்க்கும் பொழுது எத்தனை போட்டிகள், எத்தனை பொறாமைகள், எத்தனை பதவிக்காக எவ்வளவு போராடுறாங்கல்ல, அதுக்கு எவ்வளவு போட்டி, பொறாமைகள். நீ பெரியவனா சபையில, நான் பெரியவனா, அப்படிங்கிற எவ்வளவு ஒரு ஏற்ற தாழ்வுகள். அவன் பணக்காரன், நான் பணக்காரன், அவன் ஏழை, அவன் இந்த இடத்துல உட்காரக்கூடாது, இது எனக்கு ரிசர்வ் பண்ண இடம். ஆலயத்துக்குள்ள இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகள், அநேக பிரிவினைகள் இருக்கும் பொழுது அங்க திருச்சபைக்குள்ள எப்படி நம்ம சமாதானத்தை எதிர்பார்க்க முடியும்? எனக்கு அன்பானவர்களே, நம் சபைக்குள்ளே நமக்குள்ளே முதலில் நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருந்தால்தான் திருச்சபைக்குள்ளே இந்த சமாதானத்தை நாம் பரப்ப முடியும், இல்லையா? பாருங்க, எலெக்ஷன்லே இருந்து பல பிரச்சனைகள் நம்முடைய திருச்சபைகளிலே உருவாகிறது. எவ்வளவு நம்முடைய சபைகளிலேயே சமாதானத்தை எங்க போய் நம்ம தேட முடியுது? சமாதானம் என்பது திருச்சபைகளிலே ஒரு தொலைந்து போன நிலைமையாக இருக்கின்றது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் திருச்சபையிலே நாம் ஒவ்வொருவரும் எப்படி நம்ம சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்று நம்ம யோசிப்பதை விட
பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய உறவுகளுக்குள்ளே நாம் சமாதானம் உள்ளவர்களாய் வாழும் பொழுது நாம் தானே அங்க ஆலயத்துக்கு போறோம். இப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட நபருமே, ஒவ்வொரு குடும்பமுமே, ஒவ்வொரு உறவுகளுக்குள்ள இடையே இப்படிப்பட்ட ஒரு சமாதான வாழ்க்கை வாழும் பொழுது, இப்படிப்பட்ட குடும்பங்கள் அந்த திருச்சபைகளிலே ஒரு அங்கத்தினர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த திருச்சபை ஒரு சமாதானம் நிறைந்த திருச்சபையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்றைக்கு நீங்க போகிற திருச்சபை எந்த திருச்சபையாக இருந்தாலும் சரி, ஆனா அது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மக்களாக நாம் இந்த திருச்சபைக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம யோசித்து பார்ப்போம், என்னால திருச்சபைக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருதா? என் வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய வார்த்தையின் மூலமாக, அல்லது என்னுடைய நடக்கையின் மூலமாக நான் திருச்சபைக்குள்ளே நான் கலகத்தை உண்டு பண்ணுகிற மனுஷனாக அல்லது மனுஷியாக நான் இருக்கிறேனா, அல்லது திருச்சபைகளுக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மகனாக ஒரு மகளாக நான் வாழ்கிறேனா? அன்றைக்கு ஆதி திருச்சபையிலே மக்கள் அது ஆண் ஆனாலும் சரி, பெண் ஆனாலும் சரி, அந்த திருச்சபையிலே வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு கபடமில்லாத இருதயத்தோடு அவர்கள் போஜனம் பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலரிலே வாசிக்கிறோமே. இப்படிப்பட்ட கபடமில்லாத இருதயம் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிறதா? அந்த கபடமில்லாத இருதயம் நமக்குள் இருந்தாலே, மன்னிக்கின்ற அந்த சுபாவம் நமக்குள் இருந்தாலே, நாம் திருச்சபைக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாகத்தான் நாம் காணப்படுவோம். அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அந்த தன்னுடைய இரத்தத்தையே ஆண்டவரே அந்த இரத்தத்தையே சிந்தி உலகத்தின் மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு தன்னுடைய சமாதானத்தை அவர்களுக்குள் வைத்தாரே. இன்றைக்கு இந்த திருச்சபைகளுக்குள்ளே எத்தனை போராட்டங்கள், பொறாமைகள், எத்தனை போட்டிகள் இந்த திருச்சபையை உண்டு பண்ணுவதற்கு எத்தனை வெளிநாட்டிலிருந்து நம்முடைய இந்தியா தேசத்துக்கு வந்து எத்தனை மிஷனரிகள் தங்களுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார்களே. இன்றைக்கு நாம் திருச்சபையிலே எவ்வாறு பார்க்கின்றோம்? திருச்சபைகளுக்குள்ளே நிலவுகிற காரியம் என்ன? சமாதான குறைச்சல்கள் தான், சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை தான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, திருச்சபையிலே அங்கமா இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை முதலாவது சீர்தூக்கி பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் சமாதானம் உள்ளவளா இருக்கிறேனா? என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்கிறதா? என்னுடைய அண்டை அயலகத்தாரோடு நான் சமாதானமா இருக்கிறேனா? இவங்கள்லாம் சேர்ந்துதான் எங்க போறோம்? ஆலயத்துக்கு போறோம், திருச்சபைக்கு போறோம். இப்படி ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள தனித்தனி மனிதர்களும் நாம் நம்மையே சீர்தூக்கி பார்த்து நாம் சமாதானம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டு அந்த திருச்சபைக்குள்ளே நுழைவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த திருச்சபை ஒரு சமாதானம் நிறைந்த திருச்சபையாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒவ்வொரு திருச்சபைகளிலே உருவாக்குவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, முதலாவது என்னை நீர் சமாதானம் உள்ளவளாக மாற்றும், சமாதானம் உள்ளவனாக மாற்றும், என்னுடைய குடும்பத்தை மாற்றும், என்னுடைய திருச்சபையை, நான் சார்ந்திருக்கிற பகுதியில் இருக்கின்ற மக்களோடு நான் உறவுகளோடு எப்படி இருக்கிறேன்? சமாதானம் உள்ளவளாக இருக்க நான் அப்படியே திருச்சபைகளுக்கு நான் நுழையும் பொழுது, இப்படிப்பட்ட உறவுகளோடு நான் திருச்சபைக்குள் நுழையும் போது அந்த திருச்சபையில் உள்ள மனிதர்களும் சமாதானத்தோடு, ஒவ்வொரு குடும்பமும் இப்படி சமாதானம் நிறைந்த குடும்பமாக அந்த ஆலயத்துக்குள் இருக்கும்போது நிச்சயமாக அந்த திருச்சபை ஒரு சமாதானம் உள்ள திருச்சபையாக மாறிவிடும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை தர நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள சாமி, இந்த அருமையான இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 6ஆம் நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் திருச்சபையை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியா எங்களுக்கு ஒரு உணர்வை தந்தீரப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைகளிலே ஆண்டவரே, நாங்கள் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. சமாதானத்தை விதைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் சமாதான குலைச்சலுக்கு நாங்கள் காரணமாயிராதபடி ஆண்டவர் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானத்தை தாங்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை தாங்க, எங்களுடைய உறவுகளுக்குள்ளே சமாதானத்தை தாங்க. அப்படியே நாங்கள் உங்களுடைய ஆலயத்திற்கு வரும்போது அதே சமாதானத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. ஆலயத்திலே திருச்சபைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த தெய்வீக சமாதானம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக எங்கள் திருச்சபை ஆண்டவரை ஓங்கி வளர்ந்து அநேகருக்கு அது கனி கொடுக்கக்கூடிய ஒரு திருச்சபையாக மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லையா? எல்லா திருச்சபைகளில் இருக்கிற எல்லா குழப்பமான சூழ்நிலைகளை எடுத்து போட்டு உண்மையான அன்போடு, தியாகத்தோடு, ஆண்டவர் உருக்கத்தோடு ஒருவரோடு சமாதானமாய் இருக்க கர்த்தர் நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க செய்ய போற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.